இலங்கை, இந்தியா, யுத்த பூமிகள், தேசம், உலக நாடுகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அந்த வேலையில் ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கத்திர கரத்தில் ஒப்புவிப்போம். நாளுக்கான வசனம். நாளுக்கான வசனம்: உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நீதிமொழிகள் 23:17 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாரா. ஆமீன், ஆமீன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள்: உபாகமம் 28, உன்னத பாட்டு 8, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25, 26 பழைய புதிய ஏற்பாட்டிலிருந்தும் இதை நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்கள் கூடாக உங்களை வழி நடத்துவாராக. அதே வேளையிலே மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே ஜீவமன்னா, நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்துவம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். தனிப்பட்ட ரீதியாக அனுப்பாமல் நான் குரூப்பிலே அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த வேலை கூட கடந்து செய்வோம். தாயார்த்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பலருக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறோம். நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் அனுப்ப முடியவில்லை. எல்லோருக்கும் வகுப்புகளை அனுப்பியிருக்கிறோம். பெற்றிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வேலையிலே கர்த்தர் உங்களை குடும்பத்தாரும் இணைந்து காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த நாளை கொண்டாடி இருக்கிறீர்கள் விசுவாசிக்கிறோம். நான் அந்த வேலையிலும் நீங்கள் இருக்கிற ஊழியர்கள் வரவேற்போம். அதிகால வேலையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்ட் கண்டாவில் இணைந்திருக்கிறார். கால வேலையில் எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றியாவில் இணைந்திருக்கிறார். சௌரன் ஆண்டன் தாசன் அவர்கள் இணைய முயற்சிக்கிறார். யார் என்று தெரியவில்லை. பெரிய ஊரில் வந்ததாலே அந்த கொஞ்சம் தடைகள் இருக்கிறது. எங்களுடன் மாலை வேலையிலே சௌரி சுசிலியாமா அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த கிறிஸ்தவை இந்த இடத்தை கொண்டு போகும்போது அவருடைய பெயர் வரும். அந்த வேலையை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வேலையில் நாங்கள் வேலை கூட கடந்து செல்லும் மீதியானவர்கள் இணைவார்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நாளிரவன இந்தந்த நாடுகள் இணைந்து ஊழியர்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேலையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். சனி ஞாயிறிலே நாங்கள் அபிஷேக ஆராதனை வழிநடத்தினோம். பலர் நீண்டார்கள். ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் தாமே வழிநடத்தினார். சகோதரன் மகன் நிறையா வழிநடத்தினார். அதிகால வேளையிலே அவர் 4 மணிக்கு எழும்பி அவருடைய நேரம் 5 மணி முதல் வழிநடத்தினார். அந்த கர்த்தர் வழிநடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்திருக்கிற சகோதரன் டொனால்டு அவர்கள் மாலை வேளையிலே நம்முடைய தேசத்தில் இணைந்திருக்கிறார். ஆண்டன் தாசன் அவர்கள் இணைவாக நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி எனக்கிடம் ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இருக்கும் புதிய நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் வழி நடத்துவாராக. இது 11ஆம் தேதி 5ஆம் மாதம், 11ஆம் தேதி வைகாசி மாதம், 12ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு கால வேளையில் இணைந்திருக்கிறோம். திங்கட்கிழமை இந்த வேளையில் சகோதரி ஞானக்கிழமை ஒப்படைப்போம். வணக்கம். தாயார் தின வாழ்த்துக்களை கூறுகிறோம். சகோதரி டாலிக்கும் தாயார் தின வாழ்த்துக்களை கூறுகிறோம். இணைந்திருக்கிற சகோதரி கிறிஸ்தியாமாவுக்கும் தாயார் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் சகோதரி ஞானக்கிழமை ஒப்படைப்போம். வழிநடத்தினமா ஆமென். வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவன் தாமே எங்களுடைய அவரோடு கூட இருப்பாராக. சம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பத்தில் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து இனிய முடியாம இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நாமே கொண்டு வந்து நடத்துவாராக. இன்றைய நாளில் நாங்கள் அப்போஸ்தலர்களின் பாவங்களில் என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஒடிஷாவில் 2ஆவது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் உறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:34 அங்கு அப்போஸ்தலர் தொடக்க காலத்திலே, அதாவது திருச்சபை தொடங்கின நாட்களிலே அந்த நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று
பொறிக்கப்பட்ட கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவனுக்கு தேவையாக்கி தக்கதாக அவர்கள் எல்லாரும் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் ஒருவருக்கும் குறைவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே அங்கு ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படுகிற சீப்பு தீவானும் அங்கு லேவியனுவாய் இருக்கிற அந்த மனிதனும் அங்கு தன்னுடைய நிலத்தை விற்று அங்கு கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் அங்காலே நாங்க பார்ப்போமானால் அப்போ சிலர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே அவர்களும் அனனியா சப்பீரா 2 பேரும் அந்த தங்கள் காணி ஆட்சிகளை விற்று அந்த ஆண்டவருக்கு கொடுக்க விருப்பப்பட்டார்கள். அவர்கள் அங்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தான், மனம் திரும்பின விசுவாசிகள் தான். ஏனென்றால் அவர்கள் சில வேளைகளில் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின்படி இருந்திருக்கலாம். ஆனா நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்றால் பரிசுத்தத்தை குறித்து, நீதியை குறித்து, நன்மையை குறித்து சொல்லுகிறது. அப்படித்தான் இவர்களும் அங்கு காரியங்களை அப்படி செய்ய நினைத்தார்கள். ஆனா அவர்களுக்குள்ளே காரியம் இருந்தது என்னென்றால் ஒருமனப்பட்டு பொய்யும் வஞ்சகத்துக்கு முகம் கொடுத்தார்கள். அதுவும் மட்டுமல்ல, சத்துரு அவர்களை திருடி கொண்டான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் அங்கு அந்த இடத்திலே ஆரம்ப திருச்சபை 5000 3000 என்று அந்த திருச்சபையில இருந்தவர்கள். ஆனா இவர்களுக்குள்ளே சத்துரு புரிந்து அந்த திருச்சபையை திருடுறதுக்கு அங்கு விரும்பக்கூடியதாய் இருந்தது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் புதிதாக இறங்கின அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அங்கு அக்கினியினால் நிரம்பினவர்கள். அங்கு அவர்களை உள்ளே விடவில்லை. உள்ளே விட்டால் அந்த 8000 பேரும் அங்கு சேதப்பட்டு போவார்கள். ஆனால் அவர்களை வாசலில் வைத்து அங்கு நியாயம் தீர்த்து விட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்படி தங்களுடைய சபையிலே முதலாவது நியாய தீர்ப்பு திரும்பமா வரும். இது ஆரம்ப காலத்திலே நடந்த நியாய தீர்ப்பு திரும்பமா தேவனுடைய சபையிலே தான் முதலாவது நியாய தீர்ப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்களும் நானும் இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் எல்லாருமே நாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும். என்றால் இது அனனியா சப்பீராளுக்கு இருந்தது. அந்த மாய்மால காரியங்கள், இச்சை தூண்டிக்கப்பட்டது. அந்த பங்க விற்றார்கள், விற்று அங்கு மறைத்தார்கள். ஆனால் தெரியாது என்று நினைத்தார்கள். ஆனால் எங்களை எந்த நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் என்னென்ன செய்கிறோம், எதை கலைக்கிறோம், எங்கெங்கு போகிறோம், வருகிறோம், எல்லாமே உங்கள் நோக்கங்களை எண்ணங்களில் அறிந்த தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்களும் இந்த மக்கள் திருச்சபை மக்களுக்குள்ளே நாங்கள் ஒரு மனம் வர வேண்டும். அது தீமையான ஒரு மனம் அல்ல, நன்மையான ஒரு மனம் வர வேண்டும். பரிசுத்தமான ஒரு மனம் வர வேண்டும். அங்கு நீதியான ஒரு மனம் வர வேண்டும். இதைத்தான் அவர் விரும்புகிறார் திருச்சபைகள், இந்தியன் திருச்சபைகள். ஏனென்றால் சத்துரு அங்கேயும் பூந்தான் என்றால், திருச்சபைக்குள்ளே பூந்தான் என்றால் தன்னுடைய காரியத்தை என்று நடத்திட்டுக் கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். நாங்கள் அந்த ஞானமற்றவர்களால் நாங்கள் அவன் திருட நாங்கள் விட்டுட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. நாங்கள் உங்களுக்கு தந்த அதிகாரம், உங்களுக்கு தந்த வல்லமை, அவருடைய நாமத்தினை நாங்கள் ஜெயம் எடுக்கக்கூடியதா கர்த்தர் அமைப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும்படியா இரண்டும் அவர்களை வரவேற்றுக் கொண்டு திருச்சபை மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். திருச்சபை மக்கள் இந்த நாட்களிலே அங்கு பரிசுத்தப்பட வேண்டும். அவர்களுக்குள்ளே தேவனுடைய நீதி இறங்க வேண்டும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும். ஒரு ஆளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் அவருடைய மனச்சாட்சி செத்ததாய்த்தான் இருக்கும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் நடத்தக்கூடிய ஒரு கிருபை இந்த நாட்களில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் நீதிமான்களுக்கும் சத்தியவான்களுக்கும் உண்டாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்தும். திருவள்ளும் இடக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். அன்று சப்பீராள்
கணவனும் ஆண்டவரே அவன் சப்பினால் அவன் செய்த தவறுகளை இந்த காலத்தில் வாழுகிற இந்த சபைகள் செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவருக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் ஒவ்வொரு சபைகளும் வாழ இந்த சபைகளில் காணப்படுகிற இப்படியான காரியங்கள் சப்பினாலின் காரியங்களைப் போல தேவனுக்கு விரோதமாக போய் பேசுகிற உண்மையை மறைக்கிற காரியங்கள் இல்லாதபடி மக்களோடும் ஒவ்வொரு விசுவாசிகளோடும் ஊழியக்காரரோடும் பரிசுத்த ஆவியானவரிலிருந்து இந்த கடைசி காலத்திலே எப்படி நாங்கள் இந்த ஒவ்வொரு சபைகளிலே வாழ வேண்டும், எப்படி உண்மை உத்தமமாக தேவனுக்கு இருக்க வேண்டும் என்பதை கற்பித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல தவறுகள் இருக்கிறது, ஆனாலும் நீர் வரும் பொழுது நீர் அந்த தவறுகளை எல்லாம் திருத்துகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நரேனியா சப்பினால் இறந்து போனது போல இந்த காலத்தில சபையில் உள்ள மக்கள் இறந்து போகாதபடி மனம் திரும்பி உடைய வருகைக்கு முன்பாக ஒவ்வொரு ஊழியக்காரரும் விசுவாசிகளும் மனம் திரும்பி உண்மை போல வாழ உம்முடைய சத்தியத்தில நிலைத்திருக்க நீர் வழி நடத்தும்படியாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, தீமைக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சபைகளிலே இறங்கி அந்த சபைகளை முதலாவதாக நீர் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறீர். அந்த சபைகள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ வேண்டும் என்பதை அந்த உணர்வை கொடுக்கும்படியாக எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இந்த தீமைகள் அணுகாதபடி சபைகள் அணுகாதபடி மத கிரியைகள் சபைகளில் வராதபடிக்கு நீர் பொருட்படுத்தி கிளீராக்கி நீர் வழி நடத்தும்படியாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தோடு கூட இருந்து எங்களுடைய வார்த்தைகளை எங்கள் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் பயபக்தியோடு சத்தியத்தை கேட்டு சத்தியத்தினால விடுதலையாகி தேவனுக்கு பிரியமாக இந்த கடைசி காலத்தில் வாழ நிற்கிற செய்கிறார்கள். ஜெபிக்கிறேன், கணவனுக்காக ஜெபிக்கிறேன், மகளுக்காக ஜெபிக்கிறேன். தீர்க்க தரிசனமாக அந்த மகளோடு கரம் பிடித்து நடத்துகிற கிருபைக்காக உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தியத்துல நாங்கள் வாழ எங்களுடைய ஒவ்வொருவரை மாற்றி போல உமக்கு பிரியமாக இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து உம்முடைய சுவிசேஷ சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து இன்னும் பரிசுத்தமுள்ளவர் இன்னும் பரிசுத்தமாக வாழ்ந்து ஒருவரையும் ரட்சிப்புகளை நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விதைக்கிறவளாலும் அல்ல, அறுக்கிறவளாலும் அல்ல, பிழையை செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடு கூடையிலும் துதிக்கான மகிமை ஒன்றான மித்தவராகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறது நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். உங்களையும் உங்கள் சபைகளையும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளையும் கத்த நிறைவாய் பரிசுத்தமாய் மகிமையாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமீன். டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு டோலி சிஸ்டர் நாங்கள் என்ன பாட்டை கொண்டாட இருக்கிறோம். இந்த சபைகள்ல திருச்சபையில இருக்கிற தகப்பன்மாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லா தகப்பன்மாரையும் கர்த்தர் இந்த நாட்களிலே நல்ல ஆவியினால் நிரப்ப வேணும். நல்ல மற்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கக்கூடிய நல்ல தகப்பன்மார்களா எல்லாரையும் மாற்ற வேணும். எல்லா பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் சத்தியவான்களையும் மாற்ற வேணும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கருத்துக்கு ஏறி போன நாளை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். ஆகவே இந்த
அந்த அவர் எப்படியாய் அந்த பரத்துக்கு ஏறி போய் எங்களுக்கு தீர்க்கிறவாளனாகிய அந்த பரிசுத்தாவியை எங்களுக்கு கொடுத்தாரோ அப்படியா இஸ்ரவேல்ல இருக்கிற பரிசுத்த தகப்பன்மார் எல்லாரும் அதுக்கேற்ற தகுதிகளும் அதுக்கேற்ற காரியத்தையும் செய்ய அவர்களுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழினர். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் நாங்கள் யாவரும் ஒரு மனதாக ஜெபிப்பதற்கு உங்களுடைய பாதத்தடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தை கூறுவது கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென் அப்பா. இந்த தகப்பன்மாரை ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வீட்டுக்கு தலைவராக இருக்கிறவர்கள் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு ஒரு தேவ பயத்தை உங்களுடைய நீதியை சரிப்படுத்துவதற்கு அப்பா அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தையும் தாழ்மையும் கொடுத்து அவர்கள் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின் போய் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஆண்டவரே நீங்க தலைவராக ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவரே நீங்க தான் முதல் தலைவர். அதுக்கு கீழாக இவர்களை ஆண்டவரே நீங்க அழைத்து அந்த தகப்பன் அப்பா அதற்கான நன்றி செலுத்த இவர்கள் அப்பா நீங்க பரிசுத்தமா இருக்க அவர்களின் நடைகளையும் கிரிகைகளையும் ஆண்டவரே அவர்கள பேச்சுகளையும் ஆண்டவரே பரிசுத்தமான ஆவியானவரே எங்கள் மத்தியில் வந்து இவர்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க பேசின உங்களோட வார்த்தை ஆண்டவரே எவ்வளவோ உண்மை உள்ளது ஆண்டவரே. உங்களோட வார்த்தையை நீங்க கூறும் பொழுது ஆண்டவரே அந்த இடம் அப்பா அந்த பெண்டிகாஸ்ட் நாள்ல ஆண்டவரே அந்த இரவுல அந்த நேரம் ஆண்டவரே அந்த ரூம்ல இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அப்பா இறங்கி வந்து எல்லாரோட இடமும் அசையக்கூடியதாக இருந்தது. அதே போல ஆண்டவரே இந்த தகப்பன்மார்கள் ஆண்டவரே எங்கெங்கே இருக்கிறார்களோ இவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட வல்லமை அனுப்பி அவருடைய இருதயத்தில் உள்ள எல்லா விதமான ஆண்டவரே தயவையும் கொடுத்து ஆண்டவரே அவருடைய மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உள்ளான மனிதரை நாங்க ஒவ்வொரு நிமிடமும் புதிதாக படுத்துக்கிற நிலையமா இருக்கிறது ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே இந்த காலத்தில் உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஒவ்வொரு நிமிடம் நான் உங்களுக்கு பலன் படுவதற்கு பலப்படுத்துவதற்கு ஆண்டவரே உங்களால தான் முடியும். ஆனா உலகத்திலே இருப்பவனிலும் பார்க்கலாம் உங்களுக்கு இருக்கிறவரை பெரியவர் ஆண்டவரே. 1000-10,000 பேரும் பக்கம் விழுந்தாலும் அதை அணுகாமல் காக்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா என்னாலும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய அன்புல தாங்கி நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா இந்த தகப்பன் மேல ஆண்டவரே இன்னைக்கு ஒரு புதிதான கிருபையினால முடி சூட்டி அவர்கள் உங்களுக்குரியவராக இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்கு பிள்ளைகளுக்கு தாய்மாருக்கு பெற்றோருக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே இவர்கள் ஒரு இந்த தகப்பன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக அவர்கள் அன்போடு நடப்பதற்கானவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்கள் ஜெபிக்கும் போது நீங்க வல்லமையில் இருந்த தகப்பனா இருக்கீங்க. இந்த வீக்கெண்ட்ல நடந்த அந்த அபிஷேகத்தின் கூட்டங்களை நீங்கள் ரொம்ப ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. அப்பா நான் அது மூலமாக அநேக உள்ளத்தில் ஆழத்துல இருந்து மறைவுல முறுமுறுத்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க தெரியப்படுத்தினீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க எவ்வளவு 6000 தகப்பனா இருக்கிறீங்க. அதே போல ஆண்டவரே இங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் இப்ப இந்த ஊழியக்காரர் யாவரும் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் மாற வேண்டும் ஆண்டவரே. நாங்க முழு ஆவியோட உண்மையோட உங்கள் அண்டையில ஆவியோடு துதித்து ஆவியோடு உண்மையாக உங்களுடைய ஆவியோடு ஜெபிப்பதற்கு மாறாதரை செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து எங்கள் இருதயத்தை அதிகமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன்
அப்பா ஜனட்டு காணி வருகிறேன் பாச நவமிலோகனுக்காக வர்றப்பா அவருடைய காலை நேரம் வந்து உங்களுக்கு ஆராதனை செய்து எங்களை அதிகமாக உங்களை இழுத்துக் கொள்வதற்கு கொடுக்கிற வார்த்தைகள் வசனங்கள் பாட்டுகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. பிரதர் லெஸ்லி அப்பா ரொம்ப டயர்டா இருப்பாரு, இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அந்த ஹோல் வீக்கு நீங்க அவர்களை நன்றி நடத்தி கொண்டு வந்தீங்க. இந்த அபிஷேகத்தின் முதலாக நாங்கள் அவர்கள் நடத்தும் பொழுது ஆண்டவரே அப்பா எல்லாருக்கும் நான் ஒரு தயமை ஒரு வல்லமை தெரியக்கூடியதாக இருந்தது ஆண்டவரே. அதன்படி இனிமேலும் நடக்க போற ஊழியங்கள் யாவற்றையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தில் படி நடத்துங்க அப்பா. நாங்க உலகத்துக்கு பின்னாக போகாம அப்பா நீங்க எங்களுக்காக மறுத்து எங்களுக்கான எங்களை பாவங்களை போக்கினீங்க. அதன்படி ஆண்டவரே உங்களோட சிலுவையை எடுத்து முன் செல்வதற்கு உலகத்தை பின்னோக்கி பார்ப்பதற்கும் உங்களோட சிலுவை முன்னோக்கி பார்த்து நீங்களே எங்களை விசுவாசத்தின் முடிவுமா இருக்கிற அப்படியா நன்றி செலுத்துறப்பா. விசுவாசத்தை துடைக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து உங்களோட சுத்தத்தின்படி செய்ய யாருக்கும் உங்களோட தயவை நன்மையும் கொடுத்து அதிகமாக உங்களோட அபிஷேகத்தினால பண்ணி உங்களோட அபிஷேகத்தினால உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அன்பினால வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த கால நேரம் வந்த சிஸ்டர் யாவரையும் உங்க பாஸ்டர்ஸ் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். இன்னைக்கு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. உங்களுக்கும் உங்களுடைய தாயாற்றின வார்த்தைகள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, ஊழியத்தோடு கூட இருப்பாராக. ஆமென் ஆமென். உங்களுக்கும் சேம் டு யூ சிஸ்டர். ஹாப்பி மதர்ஸ் டே. காட் பிளஸ் யூ. ஆமென். நன்றி. நாங்கள் குணால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலாம். பிரதர் உலகம் எங்கிலும் இந்த சுவிசேஷம் பரப்பப்பட சுவிசேஷத்துக்கு அங்கு எல்லாரும் அங்கு காது கொடுத்து கேட்கக்கூடியதாய் அது சிந்தையிலும் இருதயத்திலும் அதை நிலைநிற்கக்கூடியதாய் கர்த்தர் இந்த நாட்களில் மாற்ற வேணும். அது மட்டுமல்ல இந்த சுவிசேஷங்களாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு புதிகளுக்கும் ஒரு தேவன் ஏற்ற வல்லமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடு உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. வழிகளை உண்டாக்கி தந்தவரே உம்மை சோதரிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னேன். பரிசுத்த தேவனே உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் கர்த்தாவே நீங்க இந்த உலகத்துல வந்தீங்க என்பதை ஆண்டவரே தகப்பனே ஆணித்தனமாய் எங்களுக்கு எழுதி உம்முடைய புத்தகத்தின் மூலம் ஆண்டவரே எங்களுக்கு தந்தவர உண்மை சோதரிக்கிறோம் ஐயா. உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர, உண்மை புகழுகிறோம் ஆண்டவர. வார்த்தையாகிய தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்றும் வார்த்தையாகிய தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார் என்றும் ஆண்டவரே அந்த வேத புத்தகத்தின் ஊடாக எங்களுக்கு ஆண்டவரே சாட்சியாய் எழுதி தந்தவர இந்த வேளையிலும் வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அன்றி வேறொரு நாமமும் பூமியிலே கட்டளிடப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட நீர் விடுதலையாக்கின பரிசுத்தவான்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளின்படி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி கட்டளையாய் நீ கொடுத்த ஆண்டவரே உம்முடைய கட்டளைக்காய் உம்மை சோதரிக்கிறேன் ஐயா. இதை கேட்டு அறிந்து ஆண்டவரே இதை பெற்றுக் கொண்ட ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே கடந்து சென்று உம்முடைய அன்பையும் உம்முடைய அர்ப்பணிப்பையும் ஆண்டவரே தகப்பனே தண்டனைகளையும் நித்திய ஜீவனையும் ஆண்டவரே நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே இதோ எத்தனையோ பேர் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே விதைகள் 4 நிலத்திலே விழுந்த விதைகளில் ஆண்டவரே வேலியோரமாகவும் தகப்பனே
வீதிகள் ஓரத்திலும் ஆண்டவரே அந்த வசனங்கள் நல்ல நிலத்திலையும் முள் செடிகளுக்குள்ளே விழுந்த வசனங்களாய் இருக்கிறது கர்த்தாவே. இதோ இந்த வேளையிலும் எல்லா விதைகளும் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாக மாறியும் ஆண்டவரே 100% பலன் கொடுக்கத்தக்கதாக யாரெல்லாம் சத்திய வசனத்தை கேட்கிறார்களோ அவர்களுடைய காதுகள் திறக்கப்படவும், கண்கள் திறக்கப்படவும், இருதயத்தின் கடினங்கள் உடைக்கப்படவும், தேவன் ஒருவர் இருக்கிறார், தங்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது, தங்களுக்கு ஒரு தண்டனை இருக்கிறது, தங்களுக்கு ஆபத்து இருக்கிறது, மரணத்துக்கு பின்பாக ஆண்டவரே ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற ஜனங்களாய் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. யாருக்கெல்லாம் ஆண்டவரே வேத வசனம் சொல்லப்படுகிறதோ, யாருக்கெல்லாம் கர்த்தாவே தேவ வார்த்தைகள் கேட்கப்படுகிறதோ அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே தங்களுடைய பெருமைகள், தங்களுடைய கர்த்தாவே கடினங்கள், தங்களுடைய மத பற்றுக்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே தன்னுடைய ஆத்மாவுக்கு தானே பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு கிருபை எல்லா இடத்திலும் காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, வேதத்தை வாசிக்கிறவர்கள், விசேஷமாக தேவனை அறிந்தவர்கள் ஆண்டவரே பயபக்தியோடு கூட இருந்து ஆண்டவரே தங்களை மாற்றி கொண்டு குணப்பட்டு ஆண்டவரே தங்களை சிறப்படுத்தி சகோதரர்களுக்கு புத்தி சொல்லத்தக்கதாக, சகோதரர்களை ஊக்குவிக்கத்தக்கதாக அன்னைக்கு கர்த்தாவே அப்பல்லோ வந்து பிரசங்கித்த பொழுது அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ஆண்டவரே பவுல் மூலம் கற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர்களை அந்த அப்பல்லோ என்ற தேவ மனுஷனுக்கு ஆண்டவரே போதித்த பொழுது அந்த மனுஷன் எண்ணம் திடன் கொண்டு வைராக்கியமாக கர்த்தருக்கு நின்றது போல இதோ தேவனை அறிந்த பிள்ளைகள் எண்ணம் கர்த்தாவே நிற்கிறவர்களை தட்டி எழுப்பி ஊக்குவிக்கத்தக்கதாக அநேகர் இடத்துல தேவ வசனத்தை கொண்டு போக தக்கதாக ஆண்டவரை உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா ஊழியர்களும் கர்த்தாவே கட்டப்பட்டு இதோ புறப்பட்டு போகத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் செல்லத்தக்கதாக கர்த்தர் பாதைகளை திறந்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்காதபடிக்கு சகல நற்கிரிகளினாலும் ஆண்டவரே வைராக்கியத்தினாலும் சாட்சியினாலும் ஆண்டவரே வேத வசனங்களை சொல்லிக் கொடுக்கிறதுனாலும் புறப்பட்டு போகிறதுனாலும் அநேகருக்கு ஆண்டவரே தகப்பனே தேவ வசனத்தை கொண்டு செல்லத்தக்கதான கிருபைகளை தருவீராக செபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருகிற பொழுது நீங்கள் பலனிலிருந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் உங்களுக்கு சாட்சிகளாயிருப்போம் என்று சொன்ன வசனத்தின்படியும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவ மனுஷர்கள் எழும்புவார்களாக செபிக்கிறேன் ஐயா. அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை பெற்றுக் கொண்டவர இதோ கர்த்தாவை பெற்றுக் கொண்ட வரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவும் என்று சொன்னேன். கர்த்தாவை அவர்கள் புறப்பட்டு போய் தகப்பனே வியாதி உள்ளவர்களுக்காக சுபம் பண்ணுகிற பொழுது வியாதிகள் சொச்சமாக்கப்படுகிறது என்பதை விசுவாசித்த கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே வசனத்தை உறுதி செய்கிறவராய் இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து கர்த்தாவே விசுவாசத்தோடு புறப்பட்டு போக ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக மிஷனரிகளாய் நின்று கர்த்தாவே ஊழியம் செய்கிறவர்கள் எந்தெந்த பகுதிகளில் நின்று தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்களோ அங்கே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அநேகர் மனம் திரும்பி கர்த்தாவே தகப்பனை அறிந்து கொண்டோம் இன்னும் அநேகருக்குள்ளே கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு மாற்றங்கள் காலப்படத்தில் இவ்வளவு ஜனங்கள் அழுகிறார்கள் என்பதையும் இவ்வளவு ஜனங்கள் பின்னோக்கி போகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தாவே ஒவ்வொருவருடைய இருதயமும் தன் ஆத்மாவுக்கு தானே பொறுப்பு என்பதை உணர்ந்து மற்றவர்களையும் கர்த்தாவே தகப்பனை தூக்கி விடத்தக்கதாக மற்றவர்களையும் கர்த்தாவே அழிவின் பாதையிலிருந்து தப்பி விடத்தக்கதாக ஒருவனை கட்டாவே அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறவர்களாக நாங்கள் யாவரும் மாற்றம் பெற எங்களுக்கும் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு
காணப்பட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் நிறைவாய் இருப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை எங்களுடைய இருதயங்களில் ஆளுகை செய்யப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆளுகை செய்யப்பட்டு இதோ கர்த்தாவே உம்முடைய சத்தியத்துக்கு தூண்களாக நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்து எண்ணம் ஆண்டவரே அதிகமாய் செயல்பட கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கருத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிற பாதையில நாங்க பொறுமையோடு கூட ஓடி ஆண்டவரே உம்முடைய காரியங்களை செய்ய என்ன உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஊடாக செய்யப்படுகிறதான ஊழியங்கள் மூலமும் அநேகர் ரட்சிக்கப்பட்டு அநேகர் மனம் திரும்பி அநேகர் தங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா லெஸ்லியனுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே இதோ பலம் கொண்டு திடமனதாயிரத்தை கலங்காதே நான் உன் தேவன் என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தர் இதோ அவர்களை எண்ணம் பலப்படுத்துவீராக செபிக்கிறேன். ஐயா பலவீனங்களில் உங்களுடைய கிருபை பூரணமாய் காணப்படுத்தும் என்று நான் செபிக்கிறேன். ஆண்டவரே இதோ விசேஷமாக ஏனல் சிஸ்டருக்காகவும் ஆண்டவரே தகப்பனே அவர்கள் குடும்பங்களுக்காகவும் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் சுட்டி திருந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குறவரே குணமாக்குறவரே இந்த வேளையிலும் இந்த குடும்பத்தோடு கூட இருந்த ஆண்டவரே அநேக வார்த்தைகளினால் அநேக கர்த்தாவை தேவ காரியங்களினால் சுத்தி இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுத்துவதை நான் செபிக்கிறேன். ஐயா அவர்கள் மூலம் சொல்லப்படுகிற ஆண்டவரே வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகள் இதோ அநேகரை கட்டி அனுப்பத்தக்கதாக அநேகரை ஊக்குவிக்கத்தக்கதாக எண்ணம் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே இதோ தகப்பனே முகம் அறியாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால உம்முடைய ரத்தத்தினால உம்முடைய கர்த்தாவே ஞான ஸ்நானத்தினால ஒருமனப்பட்டவர்களாய் கூடியிருக்க ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன். ஐயா ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக பலப்படுத்துவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே பலம் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். ஐயா உன்னுடைய அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகமும் உண்டாயிருப்பதாக சொல்லுடைய வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் காணப்படட்டும். ஆண்டவரே தகப்பனே மனைவி வீட்டோரங்கள் கனிவரும் திராட்சை செடியைப் போலவும் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கம்பிகளைப் போலவும் நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூட்டைப் போலவும் இருக்கிறேன் என்று சொன்னான். உம்முடைய வார்த்தைகள் நிமித்தம் ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்பட்டு தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாக தேவனோடு கூட நடக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது நமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படி உங்களோடும் கூட இந்த கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களை பயன்படுத்துவாராக. நாங்கள் ஆயரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்களிடம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் தொடங்கி எல்லா மக்களும் தேவனை அறிகிற அறிவில வளர வேண்டும். தேவனை இந்த நாட்கள் எப்படியாவது அறிய வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்குரிய காரியங்கள் அவர்களுக்குள்ளே நடக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவையே. அவருடைய அந்த ஜனங்கள் மேலும் அவருடைய ஆசீர்வாத தரம் தங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க. இந்த தேச மக்கள் முழுக்க
ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாலு வேலைக்காக நன்றி ராஜாவே. இந்த நாள் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அந்த நேரத்திலும் கட்டாவே அப்பா இலங்கை தேசத்தின் ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தை தேவன் பொறுப்படுங்க வழிநடத்துங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களை ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜனாதிபதி முதல் கர்த்தாவே கடைசி மந்திரிமார் வரையிலும் கர்த்தாவே அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் இங்கு தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு அதிகாரிகளும் கர்த்தாவே உங்களுடைய ரட்சிப்பு அடைய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை உத்தமாய் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்களின் தேசத்திலே நீதி செய்ய தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகளின் கண்களிலே தயவு கிடைக்க தேவன் கிருபையை கொடுக்க தகப்பனே நல்ல ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா சாலமோன் கொடுத்தான ஞானத்தை இந்த தலைவர்களுக்கு தேவனையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீதியும் நேர்மையுமாய் கர்த்தாவே அப்பா ஆட்சி செய்ய அவர்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகளுக்கு எதிராக வருகிற எல்லா கிரியையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி மறுமூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கட்டாவே மது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் ரட்சிப்பை ருசிப்பார்க்க தேவன் கருவியை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டாவே அப்பா வைக்கிற ஆராதனையை கட்டாவே அப்பா கட்டு கிடக்கிற அந்த பிள்ளைகளை தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அறியாமல் அதை செய்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சுவிசேஷம் கர்த்தாவே அவர்களுக்கு சென்றடையத்தக்கதான கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே அநேக சுவிசேஷர்களை தேவன் எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்களும் கூட யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோமோ எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா இந்த தேசம் கர்த்தாவே உங்களுடைய தேசம் ஆண்டவரே. அப்பா நீரே இந்த தேசத்துக்கு தலைவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் தேசத்திலே இருக்கிற எல்லா பிறகுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டாவே அறியாத ஜனங்கள் கட்டாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜோசியர்கள் கட்டாவே மதகுருமார்கள் கட்டாவே அப்பா இவர்கள் எல்லாம் தவறான வழிகளிலே போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப நீங்க உதவி செய்ய அவங்களுடைய இறுதிகளிலே பேசுகிற தகப்பனே. அப்பா அவங்களுடைய வார்த்தை அவங்களுக்கு போய் சென்றடையத்தக்கதான வழிகளை தேவன் நீங்க ஆழ்த்துப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர் ரட்சிக்கப்பட்டார் தேசமும் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்புக்குள்ளே வர தேவன் கிருபை செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே கட்டாவே அப்பா ஸ்தோத்திரம் நல்ல கால நிலையிலே தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். விளைச்சலை அதிகப்படுத்துகிற தகப்பனை பஞ்சங்களே வராதபடிக்கு தேவன் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா படிக்க முடியாத படிக்க வசதி இல்லாமல் இருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டாவே அநேக உதவிகரங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அநேக பிள்ளைகள் அப்பா பாடசாலை பிள்ளைகள் கூட கட்டாவே அப்பா அந்த போதி ரெஸ்டுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா அவர்களுடைய வாலிப பிள்ளைகள் அப்பா அழிந்து போகாதபடிக்கு கட்டாவே அப்பா அறிந்து கொள்ள உதவி செய்ய உங்களுடைய அறிவிலே வளர உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் தவறான வழியிலே செல்லாதபடிக்கு தேவன் உங்களுடைய பாதுகாப்புக்கிழமை அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே நடக்கிறதால கட்டாவே கொள்ளை கட்டாவே அப்பா தற்கொலைகள் இப்படியான ஆவிகளை தேவன் தேசத்திலிருந்து அப்பா எடுத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில இந்த தேசம் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு கலந்து போய் கொண்டிருக்கிறது கட்டாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் வருகையில் கைவிட்டு விடாத
வராதபடிக்கு கட்டாய பாஸ்தோத்திரம் வருகையில் வரத்தக்கதாய் கட்டாய பாஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளுக்கு தேவன் நீங்க இலக்கம் பாராட்டுபடியா செபிக்கிற ஆண்டவரே பாஸ்தோத்திரம் ஆண்டவரே இதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே பாஸ்தோத்திரம் ஆண்டவரே தேசத்தில் அனைவருக்கு தாய பாஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவிசேஷம் மிஷனரிகளை தேவன் எழுப்புகிற தகப்பனே தேசத்திலே ஒரு நல்ல எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்களுக்கு அடைகிற அறிவை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வருகிற எல்லா கிரியையும் நிர்மூலமாக்குங்க தகப்பனை பார்க்கிற கிறிஸ்தவத்துக்கு எதிராக எழும்பி நிற்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க வச்சுட்டு அவங்க கரத்திலே கட்டாரு அப்பா வேதாகமுக்கு எழுதி கொண்டு போகத்தக்கதான கிருபையை தேவன் கொடுங்க தகப்பனை அப்பா சோத்திரம் ஆண்டவரை எத்தனையோ பேர் கட்டாரு அறிவளித்தவர்கள் தான் இந்த நாளிலே ஊழியர்களாக அப்பா சுவிசேஷர்களாக எழுந்து நிற்கிறாங்க தகப்பனை அது போல ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க எழுப்பும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா தேசத்திலே கட்டாய அப்பா ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வாங்க தகப்பனை அப்பா சோத்திரம் ஆண்டவரை தேசத்தை முற்றிலுமாக ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா தேசத்துக்கு நல்ல சமாதானத்தை கொடுங்க ரச்சாரு அப்பா இனங்களுக்கு இடையே மதங்களுக்கு இடையே கட்டாரு இன்னும் மத வேகம் முந்தி கட்டாரு ஒற்றுமை சமாதானம் அன்பு நிலைத்திருக்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனை அப்பா சோத்திரம் ஆண்டவரை உங்களுடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் மாறாத அந்த மகத்துவம் உள்ள அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்பா உங்களுடைய கல்லாரி அன்பு இந்த ஜனங்கள் கட்டாரை தெரிந்து கொள்ள உணவதற்கான பெருமையை தேவன் பிள்ளைகள் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஐயா நன்றி ராஜாவே நன்றி நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வர போகும்படியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை அப்பா நீங்க பெரியவர் ஆண்டவரை அப்பா தேசங்களிலே தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை சங்கமம் வானொலியை கூட நம்ம கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பணி செய்கிறதான ஒவ்வொரு ஊழியர்கள் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நம்ம கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை அப்பா நன்றி ராஜாவே அப்பா அந்த ஊழியர்கள் தடைபெறாமல் நடக்குது உதவி செய்ய அநேக தேசங்களுக்கு அப்பா அந்த வெளிநாடாக்கள் சென்றடைய தேவன் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரை இன்டர்நெட் தடைகளையும் வராதபடிக்கு தேவன் பாதுகாப்பு கொள்ளுங்க தகப்பனே அப்பா அந்த ஜெப நேரத்தில் அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் வழிவாசல்களை திறந்து கொடுங்க தகப்பனை தடைகளை எல்லாம் நீக்கி போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் நன்றி ராஜாவே மற்ற மாயங்களை நடத்தினவரே மக்களான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே இதுவரை ஜெபித்தவர்களை நீ வந்து ஜெபிக்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் அப்பா நீங்க நிறைவான பதிலை கொடுப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி ராஜாவே என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுபம் பெற்ற நல்ல பிதாவே ஆமேன் 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 நம்ம ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றியாயிரும் கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு இதுவாய் செய்து நடத்துவாராக ஆமேன் 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 உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பாரா நம்ம சுஸ்லி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பேசலோ சுஸ்லி அம்மா சுஸ்லி அம்மா அம்மாக்கு எடுத்து விடுங்க நீங்க ஜெபிக்க முடியுமாமா சுஸ்லியாமா பேசலாம் ஓகே நீங்க ஏழைகள் விதவைகள் திக்கெட்ட பிள்ளைகளுக்காக உணவு உடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே இருக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா அப்பா பிதாவே இந்த கஷ்டப்பட்டவர்களுக்காக நீண்ட நாளாக ஜெபிச்சு கொண்டே இருக்கும் தகப்பனே அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் தகப்பன் ஆவியானவரே உங்கள் கரங்களை ஏந்தி கேட்கிறோம் தகப்பனே அப்பா தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே உங்கள் அக்னி அவர்கள் மேலே ஊட்டும் தகப்பன்
அன்பான தகப்பனே, கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்களை கைவிடாதே தகப்பனே. அப்பா இளவர்கள் என்று இருக்காமல் தகப்பனே, உமது கரங்களால் அவர்களை நிரப்பும் தகப்பனே. ஆவியானவரே, உமது பரிசுத்த ஆவியை ஊற்றும் தகப்பனே, அவர்கள் அக்னியை ஊற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் எங்கு சென்றாலும் உமது நாமத்தை உச்சரித்த வண்ணமும் உமது ஒளியை எங்கும் பரப்பச் செய்தல் தகப்பனே. அக்கினியானவரே, அவர்களோடு கூட இருந்தவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஹாஸ்பிட்டல் வழியே போகும்போது அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா அந்த தாய்மார்கள் அவர்களை பராமரித்து அவர்களுக்கு நல்ல மருந்து உணவுகளை கொடுக்க வழி செய்தல் தகப்பனே. அப்பா தகப்பனே, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா விழாவை உணவு தவிக்கிறவர்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, நீ செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர்களப்பா. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, உண்மை கண்டு கேட்கிறோம் தகப்பனே. வழி இல்லாதவர்களை நீரே கண்ணோக்கும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேர்வு என்பதை நீரே தெரிந்து ஆராய்ந்து அவர்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் படிப்பு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் தகப்பனே. அப்பா அந்த ரோட்டோரங்களில் இருக்கிறவர்களுக்கு அப்பா நீரே வந்து அவர்களோடு கூட பேசும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நீங்க பாட்டு ஆராய்ந்து அறிகிற தெய்வம் அப்பா. ஆவியானவரே, நீ அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு கூடாத கோடி நன்றிகளப்பா. இயேசுவே ஆமை பரிசுத்தரே, இந்த கர்ப்பிணி பெண்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த கர்ப்பிணி தாய்மாரை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு நல்ல உணவும் நல்ல போசாக்களை கொடுக்கிறதுக்கும் உமக்கு நன்றி அப்பா. நீ செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஸ்ரீலங்காவிலே திடீரென்று அப்பா வந்து கொண்டு போறார்கள் தகப்பனே. அவர்களையும் பாதுகாரும் தகப்பனே. அப்பா அந்த அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எல்லாவற்றுக்கும் நீர் நல்ல தீர்ப்பு கூற வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே, ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளை நீர் எப்போதும் எடுத்து பராமரிக்கிற தெய்வமாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மை ஏங்கி தவித்து உண்மை கூலி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த பிள்ளைகளை பரிசுத்தாவியால் நிரப்பும் அப்பா. பரிசுத்தாவியவர்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. அப்பாவியாவே இந்த போதவத்திலே அம்புட்டு அநியாயமாக இருக்கிறார்கள் தகப்பனே. இந்த கஷ்டப்பட்ட துன்பப்பட்ட பிள்ளைகளோடும் அங்கு போய் அம்புடுகிறார்கள் தகப்பனே. அவர்கள் மேல் கண்ணோப்பமாயிருந்த தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுக்கு நல்ல ஒரு புத்தியையும் நல்ல ஞானத்தையும் கொடுத்து அவர்களை திடப்படுத்தும் தகப்பனே. கூடாத இடங்களுக்கு போகாத வண்ணம் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அந்த டைமிலே நீ பரிசுத்தாவியவர்களோடு அனுப்பும் தகப்பனே. அப்பா எல்லாவற்றையும் விட்டு தேவையில் நடக்க வல்லமையை கொடுத்துள்ளும் தகப்பனே. பரிசுத்தரே உண்மை புகழுவோம், வாழ்த்துவோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துவோம். ராஜாவே, உண்மை மகிமைப்படுத்துவோம் தகப்பனே. அப்பா நீ நல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா. அப்பா இவர்களை நீ பாதுகாக்கிறதுக்காக உனக்கு கூடான கூடிய நன்றியப்பா. ஆவியானவரே, இந்த லேசியனா குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர்களுக்கு என்னென்ன கேள்வி அவர்களை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உனக்கு கூடான கோடி நன்றியப்பா. அப்பா இந்த சொந்தமான வானொலியையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அதுக்கு இந்த தகுதியின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடத்த வழி செய்வதற்காக உனக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, நாசிக்க குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர் பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் தேவைகளை நீ சந்திக்க வல்லவராயிருக்கிறீர்கள் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு என்னென்ன தீர்வையோ அவர்களை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா ஆவியாவே, வினோ சிஸ்டர் மகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவளுக்கு என்னென்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா அவர் தாய் வேண்டி தவித்துக் கொண்டிருக்கிறார் தகப்பனே. அப்பா அவருக்கு வேண்டிய தேவையான நேரத்தில் அவருக்கு நல்ல ஒரு அப்பா கணவரை சந்திக்க வழி செய்தலும் தகப்பனே. ஆவியானவரே, அவன் மனம் நோவாத வண்ணம்
நீரே நீ வல்லவராயிருக்கிறீங்க முப்பனி ஆங்கியானவரையே பரிசுத்தனையே அவளுக்கு நல்லொரு வாழ்க்கை நீர் சந்திக்க கொடுக்கிறதுக்காக உமக்கு கோடி நம்பிக்கைப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வீட்டிலும் கூட இருந்து உங்களுடைய கணவனையும் காத்து ஆரோக்கிய பலம் தந்து நடத்துவாராக. ஆமென். ஆமென் சிஸ்டர். ஆமென். ஓகே, நாங்க மீனோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மீனோ. நீங்க வியாதி வேதனையிலோ இந்திய நாட்களிலே தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர்களை தூட்டு ஆண்டவர் குணமாக்க வேண்டும், அவர்களை விடுதலையாக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு அவர்களுக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்தில் வழி நடத்துங்க. தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து நீங்கள் எங்களை அணைகட்டி அப்பா மட்டுமாக வழி நடத்தின எபினேசரும் இனிமேலும் உங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்தி காக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றியானவரே. தேவனே கர்த்தாவே அப்பா உங்களை நோக்கி ஒவ்வொருவராய் நாங்கள் அப்பா இந்த சமூக வானொலியின் ஊடாக கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் நீங்கள் கூட இருந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உனக்கு கூடான கூடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே உங்கள் ஒவ்வொருவரும் ஜெபங்களை அப்பா நீங்கள் ஊழி என்று சொல்லாமல் எங்களை தருகிற அன்பிற்காக ஐயா உனக்கு நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற வேளையிலும் ஞானத்தோடும் கருத்தோடும் உண்மை நோக்கி அப்பா நாங்கள் உண்மை நோக்கி கேட்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே உங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் அப்பா தகப்பனே கேட்கப்படட்டும் ஆண்டவர். எங்கள் இதயங்கள் ஒவ்வொருவரின் இதயங்களை மறைந்திருக்கிற தகப்பன் நீரு ஆண்டவர். அப்பா எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ அப்பா எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் என் தகப்பனையும் அப்பா பிதாவே என்று நோக்கி கூப்பிடுகிற வேளை எங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் அப்பா நிறைவையும் தந்து அப்பா இன்னட்டுமாக உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்களா ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரை. நீங்கள் நடத்தி காத்துக்கொள்ளும் ஆண்டவரை. தகப்பனே கர்த்தாவே இந்த சங்கம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே உண்மை அறியவும் உண்மை நேசிக்கவும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியவும் ஆண்டவர். இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறது என்று நாங்கள் யாவரும் அறிந்துள்ளோம் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே இதை கேட்டும் கேளாதது போல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பா உங்களுடைய திருக்கரத்தாலே அணைத்து எல்லாத்தையும் இருந்தும் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் தகப்பனை சத்ருவான பிடியிலிருந்து விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரை. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா தகப்பனை இந்த வானொலி மூலமாக ஒரு அறிக்கை பண்ணுங்க ஆண்டவரை. தேவனே கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டவரை சத்ராவின் பிடியில் வஞ்சிக்கப்பட்டு போய் இருக்கிறார்களே தகப்பன். உலக ஆசையில் வஞ்சிக்கப்பட்டு போய் இருக்கிறார்களே தகப்பன். அப்பா இவர்களை நீங்கள் மீட்டெடுங்க ஆண்டவரை. அப்பா இந்த ஜெபங்கள் மூலமாக ஒவ்வொருவரும் மீண்டு வர ஆண்டவரை. தேவனே ஒவ்வொருவரோடும் பேசுங்க ஆண்டவரை. இருதயத்துல அப்பா தகப்பன் உம்முடைய அன்பை உம்முடைய எண்ணங்களை ஊற்றுங்க ஆண்டவரை. தேவனே கர்த்தாவே ஒவ்வொருவரும் அப்பா அழிந்து போவதற்கு அல்ல ஆண்டவரை, அழிவுக்கு அல்ல ஆண்டவரை. நீங்கள் சமாதானமா இந்த உலகத்தில் வாழ்ந்து உம்மிடம் வரும்படி கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரை. தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கும் போது அப்பா உம்முடைய பிள்ளைகளாக தூய்மையான அன்புள்ளம் கொண்ட பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம் ஆண்டவரை. தேவனே கர்த்தாவே ஒவ்வொருவரும் அறிவுகள் வரும்போது எங்களை அறியாத வேலை அப்பா எங்களை அறியாத காரியம் எங்களை அறியாத பாவ அக்கிரமங்கள்
அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறதை காண்கிறீங்களா ஆண்டவரே? தேவனே, உம்முடைய பிள்ளைகளை மாற்றி உம்முடைய பிள்ளைகளை அப்பா சத்ராவை விழுங்கிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்களா ஆண்டவரே? தேவனே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விழுந்து போகாதபடி நீங்கள் தூக்கி எடுத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. அந்தோனே கட்டாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே, என்னுடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறேன் என்று. ஆண்டவனே அப்பா கட்டாவே, உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற பிள்ளைகள் சத்ராவின் பிடியில் போகாதபடி என்றவனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து ஆண்டவரே உண்மையிட்டு சேர ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்டு சேர ஆண்டவரே தகப்பனே, கேட்கும்படியான கிருபையை தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த காலங்களில் தேவனே எத்தனையோ நோய்கள் வியாதிகள் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு வேதனையோடும் கண்ணீரோடும் என்ன வாழ்க்கை உண்டு அப்பா தகப்பனே, வேதனையோடு இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. யாரை பார்த்தாலும் இது என்ன வாழ்க்கை, இப்படி வந்துவிட்டது, இப்படியான நோய் வந்துவிட்டது என்று எங்கு பார்த்தாலும் என் தகப்பனே அப்பா புற்று நோய் ஆண்டவரே, எந்த இடத்தில் திரும்பினாலும் எந்த மனிதர்களுக்கும் இந்த புற்று நோயால் பாதிக்கப்பட்டு தேவனே எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் வேதனையோடும் கண்ணீரோடும் இந்த புற்று நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றவனே கர்த்தாவே, ஒரு விசை இந்த குடும்பங்களை நீங்கள் பார்த்து நீங்கள் ஊற்றி நோக்குங்க ஆண்டவரே. அவர்களுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், அறியாமல் செய்த சகல காரியங்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து என்றவனே அப்பா, இந்த புற்று நோயிலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் விடுவித்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடும் ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. நீங்கள் செய்ய நினைத்தால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீங்கள் செய்ய நினைத்தால் எதுவும் தடைப்படாது தகப்பனே. கர்த்தாவே, ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படியான நோயினால் வேதனையோடும் கண்ணீரோடும் அப்பா தகப்பனே வாழ்க்கையே இல்லை என்று அப்பா தகப்பனே என்ன செய்வோம் என்று வேதனையோடு இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் என்னப்பா. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த இடங்களில் இந்த குடும்பங்களில் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ராஜா தகப்பனே. கர்த்தாவே, இந்த இடத்தில் நீங்களே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து ஆண்டவரே அந்த இடத்திலே இருந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மாலே முடியும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, மனிதரால் கூடாது, தேவனால் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தேவனே, மனித மருத்துவரால் கூடாதது உம்முடைய கரத்தாலே கூடுமாண்டவரே. ஆம் தேவனே, நீங்களே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறீங்களே தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே தகப்பனே, எத்தனையோ இடங்களில் என் தேவனே சொல்ல முடியாத நோய்கள் ஆண்டவரே, புது புது வைரசுகள் ஆண்டவரே இந்த நாட்களில் உலகங்களில் அப்பா தகப்பனே மேற்கொண்டு வருகிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. உலகத்தில் எத்தனையோ அச்சுறுத்தல்கள் ஆண்டவரே, எத்தனையோ நோய்கள் செய்திகள் ஆண்டவரே தகப்பனே. கர்த்தாவே அப்பா, எல்லாவற்றிலும் நீங்கள் இருந்து ஆண்டவரே இந்த சத்துருவாரன் போடுகிற சதித்திட்டங்களை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை அப்பா உற்று நோக்கி பார்த்து அப்பா அழுகையோடும் கண்ணீரோடும் அப்பா வேதனையோடும் சமாதானம் இல்லாத சமாதான குலைச்சலோடும் சத்துராதி உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்துகிறானே ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே, எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்கு அறிய முடியாத நோய்கள் ஆண்டவரே. பெற்றோர்கள் கண்ணீரோடு கலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே, இப்படியான இடங்களில் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களின் கண்ணீரை நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே. அவர்களுக்கு யார்
யார் உதவுவார் ஆண்டவரே? உண்மை இல்லாமல் யார் உதவுவார் ஆண்டவரே? உண்மை இல்லாமல் வேறு யார் உதவ முடியாது என் தகப்பனே. அப்பா, நீர் கட்டளையிட எல்லாம் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடங்களை நீங்கள் கட்டளையிட்டு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் நோய்களை குணப்படுத்துகிற வல்லவராய் நீங்கள் இருக்கிறீங்க ஐயா. அப்பா, நீங்கள் அந்த இடத்துல கட்டளை இடுங்க ஆண்டவரே. சுகம் கிடைக்கட்டும் ஆண்டவரே, பலன் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கட்டும் என்றவனே. ஆவியானவரே, நோயினால் பாதிக்கப்பட்டு தாங்க முடியாத வேதனையோடு கண்ணீரோடு நித்திரை இல்லாமல் உறக்கம் இல்லாமல் தவித்து போகிற அந்த குடும்பங்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஐயா. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இனி வருங்காலத்துக்கு இந்த வாலிப பிள்ளைகள் தான் ஐயா. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகள், உங்களுடைய பரிசுத்த நாமத்தை அறியாத பிள்ளைகளுக்கு சொல்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்களே ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பூரண சுகபலனை கொடுத்து ஆண்டவரே, அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, அப்பா, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அப்பா செய்ய முடியாத வேலைகள், எத்தனையோ 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 கூடாத காரியங்களில் அப்பா அற்ப ஆசைகளில் ஈடுபட்டு அப்பா இந்த ரக்ஸுகளினாலும் அப்பா எத்தனையோ எத்தனையோ பாதிப்புகள் ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு. தேவனே கர்த்தாவே, தங்களை மறந்து செய்கிற இந்த காரியங்களினால் இப்போது தங்களையே மறந்து என்ன செய்வோம் என்று பெற்றோர்கள் அறியாத வண்ணம் இருக்கிறார்கள் ஆண்டவரை. எத்தனையோ இடங்களில் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் தங்களை அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. பைத்தியம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, கை கால்களில் எத்தனையோ காயங்கள், எத்தனையோ அந்த ரக்ஷன் ஊசிகளை போட்டு ஆண்டவரே அவர்களை பார்க்க முடியாமல் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்போது எத்தனையோ அழகாக, என்ன அழகாக நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பித்திருக்கிறீங்க ஆண்டவரே. தேவரே, அந்த பிள்ளைகளின் மேல்களில் அந்த சதுரங்களில் அந்த எல்லா இடங்களிலும் என் தகப்பனை தோள்களில் ஆண்டவரை கட்டாவி எல்லாவற்றிலும் ஊசியை குத்தி இத்தனையோ காயங்கள் ஆண்டவரை. என்ன நடந்தது என்று கேட்கிறோம். அவருக்கு இப்படி அடித்து இப்படியான பாதிப்புகள் என்று சொல்கிறவர்கள் வேதனையாக இருக்கிறதே தகப்பனே. இப்படியான ஒரு அற்ப ஆசையினால் தங்களை இழந்து தங்களுடைய உறுப்புகளை அநியாயமாக்கி தருவனே. இப்படி அலங்கோலமா இந்த சிறு பிள்ளைகள் அலைந்து திரிகிறது. ஏன் தகப்பனே, நீங்கள் காண்கிறீங்களா ஆண்டவர்? சத்துராதி எத்தனையோ விதமாக அப்பா இந்த பிள்ளைகளை விழுத்தி கொண்டிருக்கிறானே ஆண்டவரை. உண்மை அறிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கூட ஆண்டவர் தங்களை அறியாத இடங்களில் போய் மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை குழப்பி அந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறானே சத்துராதி ஆண்டவரே. தேவனே, இப்படியான இடங்களில் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்த இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் தேவனே ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்த பிள்ளைகளும் கூட ஆண்டவரே அப்பா தகப்பனே விழுந்து போகிறார்கள் ஆண்டவரே. சத்துராதி விழுத்துகிறான் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளை கூட சத்துராதி எப்போ என்ன செய்வோம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறானே தகப்பனே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அந்த பிள்ளைகளை போக்கிலும் மரத்திலும் கூட இருந்து தாங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, எங்கள் ஜெபங்கள், பெற்றோர்களுடைய ஜெபங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய சன்னிதானத்தில் கிடைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிடைத்து பரிபூரண சமாதானத்தையும் அப்பா பாதுகாப்பையும் கொடுக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தால மூடி ஆண்டவரே எந்த நோய் நொடியும் வராமல் ஆண்டவரே இப்படியான பாவ இச்சைகளில் அந்த பிள்ளைகள் விழுந்து போகாதபடி மாண்டு போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்களக்கினி முதலால வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நோய் நொடி இந்த பிள்ளைகளுக்குள்ள வராதபடி என்றவனே நோய்களை கொண்டு வருகிற
சத்துராவியின் கிரிகைகளை உம்முடைய பரிசுத்த நாமத்தினால நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறியடித்து போடுகிறேன் தகப்பனே. இப்படி யாரு நோய்களை இந்த பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வராதபடி நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, அப்படியே கத்தாவே அப்பா பெற்றோர்களை உங்களுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. வயதான பெற்றோர்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. இந்த காலங்களில் அப்பா பிள்ளைகளுக்காக எல்லாம் செய்து பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து தங்களால் இயலாமையினால் தகப்பனே வேதனையோடு தவிப்போடு ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களை காண்கிறீங்களா ஆண்டவரே. இந்த பெற்றோர்களையும் உம்முடைய திருக்கரத்தால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இவர்களின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. இவர்களின் கண்ணீரை நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே, இவர்கள் வீட்டில் என் தகப்பனே நீங்களே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற எல்லா நோய்களிலிருந்தும் நீங்கள் விடுவித்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பெற்றோர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, பிள்ளைகள் கைவிட்டாலும் தகப்பனே, பிள்ளைகளுக்கு நேரம் இல்லாவிட்டாலும் தகப்பனே, நீங்கள் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு சமாதானத்தை வீட்டில உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. மனித தயவை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உம்மிடம் வருவரை ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கும் வரையும் என் தேவனே கர்த்தாவே இந்த பெற்றோர்கள் சமாதானத்தோட இருக்க ஆண்டவரே. தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. நிறைவை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. ஒருவரே தேவன் என்று ஒவ்வொருவரும் அறியும்படியான கிருபை அந்த வீடுகளில் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் பிடித்து அவர்கள் நடக்கும்படியான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் கூட இருந்து நீங்கள் பொருட்படுத்தி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒன்றே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த சங்கம வானொலி நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் ஒருவரே அறிந்திருக்கிறீர்கள் ஆவியானவரே. அந்த இடத்துல நீங்கள் அசைவாடி அந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொருட்படுத்து இந்த நோய் நொடியும் இல்லாதபடி சமாதானத்தோட எல்லாவற்றையும் செய்து முடிக்க என்கத்தாவே நீங்கள் கூட இருந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல எனக்காவோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரியும் ஆண்டவரே நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடு இருக்கவும் ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் சமாதானமாக இருக்கவும் ஆண்டவரே. தேவனே அந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, உம்முடைய திருக்கரத்தில் அந்த குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. பிள்ளைகளை பொறுப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல இங்கு வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருந்தாரு. ஒவ்வொருவருக்கும் நல்ல சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகள் என்று இருதயத்தை அறிந்த தகப்பனே கர்த்தாவே, அவர்களின் தேவையை அறிந்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் ஐயா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, முக்கியமாக என் தகப்பனே துணாண்டங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. அப்பா இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இவரை கண்ணின் மணி போல பாதுகாத்து இம்மட்டுமாக அந்த குடும்பத்துல நீங்கள் வழி நடத்துற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவர். தகப்பனே, மற்றவர்களுக்காக வைராக்கியமாய் ஜெபிக்கிற அப்பா இந்த தகப்பன் ஆண்டவர், இந்த சகோதரன் ஆண்டவர் தேவனே கர்த்தாவே, இவரை நீங்கள் பொறுப்படுத்த இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்காக அப்பா ஆவியானவர் பரிவோடு ஜெபிக்கிற ஒரு மகனாக நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். தேவனே, உம்முடைய திருக்கரத்தில் அந்த சகோதரனை ஒப்பு கொடுக்கிறார். கூட இருந்து நடத்துங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவர். நேற்று நின்று மாறாதவர் ஐயா உமக்கு கூடான கோடி நன்றி ஆண்டவர். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துவேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். நன்றி. வினோத் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் யுத்த நாடுகளுக்காக இஸ்ரவேல் தேசத்துக்காக ஈரான் தேசத்துக்காக இந்த நாடுகளிலே காயப்பட்டவர்கள் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அந்த தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த சந்திக்க வேணும் என்று சொல்லி அந்த யுத்தங்கள்ல சமாதானம் உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் கிருபை இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை என்னுடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. வானத்தை
வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டட நிற்கும் தேவனே. அப்பா இந்த யுத்தங்களை நீங்கள் ஓய பண்ணுங்களப்பா பிதாவே. இந்த நாடுகளுக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கள் நேச ராஜாவே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவது தேவனப்பா நீங்கள். தேவனே ஒவ்வொரு தேச தலைவர்களை பொறுப்பா, விசேஷமா ஈரான்ல தேவனே ஒவ்வொரு தலைவர்கள் அதிகாரிகளை பொறுப்படும், மக்களை பொறுப்படும் அப்பா பிதாவே. தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இந்த மக்கள் மீது. தேவனே கல்லான இருதயத்தை எடுத்து சதியான இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா பிதாவே. புதிய ஆவியை கொடுங்க தேவனே பிதாவே. தேவனே இந்த மக்களுக்கு எதிராக கிரிய செய்கிற வானம் மண்டலங்கள் என்று கிரிய செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் தேவனே இந்த ஈரான் தேசத்தை விட்டு மக்களை விட்டு வெளியேறுவதாக என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தாலே நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக என் தேவனே. உம்முடைய ஆளுகை தேவனே ஈரான் தேசத்திலே வருவதாக. உம்முடைய ராஜ்யம் ஈரான் தேசத்திலே வருவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரமே ஈரான் தேசத்திலே நிறைவேற தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே உம்முடைய சித்தம் தேவனே மனுடைய சித்தம் அல்ல. உம்முடைய வழிகள் தேவனே மனுடைய வழிகள் இல்லப்பா பிதாவே. உம்முடைய நினைவுகள் மனுடைய நினைவு இல்லப்பா பிதாவே. உம்முடைய சித்தம் உம்முடைய நினைவுகளே அங்கே நிறைவேற கிருபை செய்யுங்க தேவனே. அங்கு நடக்கிற ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் அப்பா சமாதானத்துக்காக இருக்கிற ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலையும் தேவனே நீங்கள் அந்த பேச்சுவார்த்தைகளை ஆளுகை செய்யுங்கப்பா தேவனே. இந்த கிரிய செய்கிற மாம்சத்தின் கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் தேவனே இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லா தந்திரத்தின் ஆவியல், பொய்யின் ஆவியல், பிரிவினையின் ஆவியல் எல்லாம் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். வஞ்சிக்கிற ஆவியல் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே விட்டு போற சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாவே. தேவனே இந்த யுத்தத்தை ஓய பண்ணுங்களப்பா பிதாவே. இந்த யுத்தத்தின் மூலமாய் தேவனே திடையும் கொள்ளையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாக. தேவனே இந்த ஆத்துமாக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அங்கு காயப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கொடுங்கப்பா, சமாதானம் கொடுங்க, ரட்சியுங்கப்பா என் தேவனே பிதாவே. உம்முடைய தேவ தூதரை அனுப்பி தேவனே பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா ஒரு மக்களையும் அப்பா. ஈரான் தேசம் இயேசுவுக்காக மாறுவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக என் தேவனே. அங்குள்ள சபைகளை பொறுப்படும் ஐயா, ஊழியக்காரர்களை பொறுப்படும் சபை பிள்ளைகளை பொறுப்படும் ஐயா. பரிசுத்த ரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவளுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காலே போவதாக. இவளை அங்கிருந்து ஜபிக்குடைய மக்களுடைய ஜபத்தை கேட்டு தேவனே பிதாவே அந்த தேசத்தை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. ஒரு ரட்சியுங்க தேவனே பிதாவே. அப்படியாக தேவனே மில்லிஸ் பகுதி எங்கு உள்ள மக்களை நீங்கள் ரட்சியுங்கப்பா என் தேவனே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆயுதங்களினாலே அல்லப்பா பிதாவே. உம்முடைய ஆவியினாலே ஆகுதன் தேவனே. உம்முடைய ஆவியை மில்லிஸ் பகுதி உள்ள மக்கள் அனைவர் மேல் ஊற்றுங்கப்பா தேவனே. அங்கு கிரிய சேர பொல்லாத ஆவியல், மதங்களுக்கு பின்னால் கிரிந்து கிரிய சேர பொல்லாத ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோசம் ஐயா, ஒரு புதிய இதயத்தை இந்த மக்களை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்களப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொல்ல தேவனே. உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இந்த மில்லிஸ் பகுதிகளும் தேவனே. இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்கப்பா பிதா. இஸ்ரேல் மக்களை மட்டும் ரட்சியுங்க ராஜாவே என் தேவனே. தேவனே இந்த மக்களுடைய இதயங்களை துறவுங்கப்பா தேவனே. உங்களுடைய ஆவியை இந்த மக்கள் மீது ஊற்றுங்க, இஸ்ரேல் மக்கள் மீது தேவனே. மனக்கண்களை துறவுங்களப்பா, அதிகாரிகளை பொறுப்படும் ஐயா. எல்லாம் வஞ்சிக்கிற ஆவியல் தேவனே பிதாவே, பிரிவினையின் ஆவியல் தேவனே விட்டு வெளியேறுவதாக தேவனே. மனக்கண்களை துறவுங்கப்பா, ஒரு புதிய இதயத்தை கொடுங்க தேசத்தில் அதிகாரிகளுக்கு. ஒரு ஆரம்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவனே ரட்சிப்பு கட்டளை ஐயா இயேசு ராஜாவே. தேவதூதரை அனுப்பி தேவனே இந்த இஸ்ரேல் மக்களை மட்டும் ரட்சியுங்க தேவனே. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தாலே கலவுங்க இந்த மக்களுடைய பாவ சப அக்கிரமங்களை மன்னியுங்கப்பா இயேசு ராஜாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் சொன்னீங்கப்பா, என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று. சொந்த இரட்சகராக இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஐயா ஏற்றுக்கொள்ள இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா பிதாவே. ஒருவிட சிந்திகளை புறப்படுங்களப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இந்த சிந்தியை இஸ்ரேல் மக்கள் அனைவரும் இருக்கத்தக்கதாக
உம்முடைய ஆவிய ஊற்றுங்க என்றவனே. ஆவியானுடைய சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொன்னீங்க ராஜாவே. அந்த சமாதானத்தை இஸ்ரேல் மக்களை கொடுங்கப்பா, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை. நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே. நீங்க செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைப்படாதப்பா பிதாவே. தேவனே ரட்சிப்புக்காக தேவனே இந்த யுத்தங்களை தேவனே ரட்சிப்பு வரும்படியாக இந்த யுத்தங்களை நீங்கள் மாற்றி அமையுங்கப்பா இயேசு ராஜா. நன்றி என் தேவனே. அதே போல் டொனால்ட் ட்ரம்பை புறப்படும், அமெரிக்காவை புறப்படும், இந்த யுத்தத்துக்கு பின்னால் இருந்து தேவனே இருக்கிற அமெரிக்கா தேசத்தை புறப்படும் சமாதானத்தின் தேவனே முடிவு பரியந்தம் தேவனே சமாதானத்தை பேசி சமாதானத்தை கொடுக்க தேவனே உங்களால் முடியும் அப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. யுத்த சிந்தை இல்லாமல் சமாதானத்தின் சிந்தை தேவனே டொனால்ட் ட்ரம்பை கொடுங்கப்பா, அங்குள்ள மக்களுக்கு கொடுங்க, ராணுவத்துக்கு கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா, நீங்க சமாதானத்தின் தேவனப்பா பிதாவே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரன் சொன்னீங்க ராஜாவே. அப்படியாக தேவனே தேவனுடைய புத்திரர்களாக தேவனே இந்த யுத்தங்களுக்காக சமாதானம் பண்ணுற மக்களுடைய இருதயங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி அப்பா பிதாவே. சோஸ்திரம் ஐயா. ஈரான் தேசத்தை பொறுப்படும் அப்பா, அடிக்கடி கடிந்து கொண்டும் தன் பிடரியை கடினப்படுத்துவான், சலுகையில் நாசப்படுவான் சொன்னீங்க ராஜாவே. சமாதானத்துக்காக தேவனே நடக்கிற ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் தேவனே கேட்டு அதற்கு இணங்கி தேவனே பொல்லாத வழிகளை விட்டு தேவனே திரும்ப அவனை கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ஆவியானவனே. தேவாவியானவரே உங்களாலே ஆகும் அப்பா, ஆயுதங்களாலே அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை உலகத்தில் கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானமே முக்கியம் சொன்னீங்க ராஜாவே. அந்த ஞானத்தை தேவனே பிதாவே டொனால்ட் ட்ரம்புக்கு தேவனே இதில் ஈடுபட்டு பேசுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுங்களப்பா பிதாவே. ஆயுதத்தை நம்பி போகாதபடி தேவனே உங்களுடைய பரத்தில் உள்ள அந்த ஞானத்தினாலே உங்களை விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே, விடுதலை செய்யுங்க. அப்படியாக நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி அப்பா. ஜபங்களை கேட்டு தேவனே பிதாவே பால் கொடுப்பதற்காக நன்றி அப்பா என் தேவனே. அப்படியாக தேவனே ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா, நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. தேச தலைவர்களை பொறுப்படும் அப்பா, அதிகாரிகளை பொறுப்படும் ராஜாவே என் தேவனே. ஒவ்வொரு மீதும் உங்களுடைய ஆவிய ஊற்றுங்க, உங்களுடைய ஞானத்தினாலே நிரப்புங்க அப்பா. நீதியோடும் நியாயத்தோடும் தேசத்தை ஆளத்தக்கதாக ஒவ்வொரு தேச தலைவர்களுக்கும் ஒரு புதிய இதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவியை கொடுங்க. ஒருவரால் கட்டு போகாதபடி அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி நீங்கள் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருப்பதற்கு என் தேவனே நன்றி அப்பா. உங்களுடைய பொறுமைக்கு நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. உங்களுடைய கல்வாரி அன்புக்கு நன்றி இயேசுவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. அதே போல் ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படும் அப்பா, குடும்பங்களை ரட்சியமப்பா, மீட்டுக் கொள்ளும் அப்பா இயேசு ராஜாவே. வாழ்வ பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா பிதாவே. தேவனே உங்களுடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்களில் ஊற்றுவேன் சொன்ன தேவனே, உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. உங்களுடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்க இந்த பிள்ளைகள் மீது, குடும்பங்கள் மீது அப்பா பிதா. விடுதலை செய்யுங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க ஒவ்வொருவரையும் அப்பா. நன்றி என் தேவனே. மதுக்காலத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்பா பிதா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, இந்த ஜபத்துக்கு நீங்கள் பால் கொடுப்பதற்காக நன்றி அப்பா பிதா. அதேபோல் தேவனே சங்கம ஊழியத்தை ஒரு கருத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா. நடத்துகிற லெஸ்லி பிரதரை ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க. ஊழியத்திலே அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க, அடையாளங்களை காண்பீங்க. தேவனே அந்த குடும்பத்தில் தேவனே மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதிங்கப்பா. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்கப்பா. உமக்காய் ஊழியம் செய்கிற குடும்பங்களா சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. அதே போல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் புறப்படும் ராஜா. மனிதர்கள் முகத்தை பார்க்காம நீங்கள் இதயத்தை பார்க்க தேவனப்பா. ஒவ்வொரு நொறுங்கின்ற இதயத்துக்கு நீங்கள் காயம் கட்டுங்க. கட்டுன்ற மக்களை கட்ட வைத்திருங்கள் ஐயா. சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க. நோய்கள்
வியாதியோடு இருக்க ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க ராஜாவே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்களை ஆசீர்வதியுங்க. இந்த குடும்பங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. அக்கினி மகளாக ஒரு குடும்பங்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. இதேபோல் ஜனசிஸ்ட புறப்படும், கணவனை புறப்படும், 2 பிள்ளைகளை புறப்படும் அப்பா பிதாவே. தேவாவியானவரே, நீங்கள் அவள் மீது இருந்து அவளோடு பேசி நீங்கள் வழிநடத்துகிறவர்களே அப்பா பிதாவே. ஆவியானவரே, உம்முடைய ஆவியிலே அனலாக்குங்கப்பா. வெளிப்பாடுகளை கொடுங்க, தீர்க்கசங்களை உடையுங்க, வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்க. போதிக்கிற ஆவியானவரை நீங்கள் போதியுங்கப்பா பிதாவே. பெரிய காரியங்களை நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று யாத்ரா 34:10 சொன்ன அந்த வாக்கு தத்தம் நிறைவேற எவனே கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமம் என்று இயக்கப்பட, உம்முடைய நாமம் என்று மயப்பட எவனே இந்த குடும்பத்தை எடுத்து பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை பொறுப்பும் ஐயா ஏற்ற துணையை கொடுத்தவனை ஆசீர்வதியுங்க. மரங்கள் வல்லமை அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா. இந்த குடும்பமே உமக்காய் ஊழியம் செய்யத்தக்கதாக உம்முடைய அக்கினி மதில் அவளை சூழ்ந்து கொள்வதாக. உம்முடைய கனியினால் நிரப்புங்க, வரங்களினாலே நிரப்புங்க, வல்லமை அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. அப்படியா நீங்க செய்யப்பட்ட நன்றி என் தேவனே. தேவனே பொறுப்படுங்களப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அமேனங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வீட்டிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே உடைய தீவுகள், வாஞ்சைகள் என்ன என்பதை நீர் அறிவிய கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த இடத்திலே நீர் கூட இருந்து அவருடைய தீவுகளை சந்தித்தப்பா. உங்களுடைய நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசு நாமத்தின் நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. துதிகன மகிமை உமக்குரியதப்பா. ஆண்டவரே, சங்கமா வானொலி காயிலேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததி அங்கு நடக்கிற ஊழியங்கள், ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் கெட்டித்தனத்திலும் வலு பெருக செய்யும். ஆண்டவரை யுத்த நாடுகளையும் ஒப்புவிக்கிறோம். நீர் பெறும் சகல துதிகன மகிமை உமக்குரியது மத்திய செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இறக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே சாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்துக்காய் நன்றியப்பா. இந்த புதிய வாரத்திலும் இந்த வானொலி ஊழியத்திலே பெரிய காரியங்களுக்காய், அற்புதங்களுக்காய், அடையாளங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்த இந்த ஜெப கூடுவே ஆண்டவரே சுவாமி நீங்கள் நடத்த சோதரிக்கு கொடுத்த இந்த தயவுக்காய், இரக்கத்துக்காய் ஆண்டவரே சுவாமி, நல்ல சுகத்தில் ஆரோக்கியத்துக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கணவரை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்திலும் ஆண்டவரே கஷ்டங்களோ வறுமைகளோ இல்லாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய தேவைகளை சந்தித்து நீங்க வழி நடத்த வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சோதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளை பொறுப்பெடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களிலும் இலக்கரம் கூட இருக்க வேணுமாய், அவருடைய காரியங்கள், வீட்டு காரியங்கள் எல்லாவற்றிலும் இலை பாதுகாப்பின் கரம் கூட இருக்க வேணுமாய், ஜெசிமாவோடும் அந்த வேலையிடத்திலும் அந்த ஹாஸ்பிட்டலிலும் கூட இருக்க வேணுமாய். இன்னும் ஆண்டவரே இந்த பேஷண்ட்ஸுக்கு சரியான காரியங்களை செய்ய நல்ல ஞானத்துக்காக ஜெபிக்கிறோம். அதே போல இயேசப்பா அந்த இடத்திலே அவர் சாட்சியாய் வைத்திருக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சாமி அவருடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகளிலே தேவக்கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்த வேணுமா எங்களை கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். வானத்தின் தலக்கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கருத்திலே ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி கலாசீலனுக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கலாசீலனுடைய தேவைகளுக்காய் ஆண்டவரே எங்களை நோக்கி வருகிறோம். சகோதரி வாடிபாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களோடும் கூட இருந்து யோசப்பா பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம்.
இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா, உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி தாயார் சிசுராமாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய எல்லா சரீர பலவீனங்களில் இருந்தும் அவருடைய விடுதலை கொடுத்து அந்த இடத்திலும் யோசிப்பா உங்களுடைய பாதம் அவர்களோடு கூட இருக்க வேணுமா, உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி அதே போல பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாருக்காய் வருகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் வருகிறோம் அப்பா. அவருடைய தேவைகள் விருப்பங்கள் மனவாழ்வுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததியை காத்துக்கொள்ளும்படியா உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி அவருடைய ஊழியங்கள் இன்னும் பெரிதாக இந்த ஊழிய இல்லைகள் ஆண்டவரே சுவாமி ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி சகோதரி ஷர்மிளாவுக்காய் கணவருக்காய் வருகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஊழிய பாதையில உலகம் கூட இருக்க வேணுமாய் அவரை சந்திக்கிற ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்த உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தயாவுடைய ஊழியங்களையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் பாச்சப்பாவுடைய சேரனுக்காய் நன்றியப்பா. அவருடைய ஊழியங்களுக்காய் ஒரு கர்நாடகா மாநிலத்துக்காய் ஸ்தோத்திரம். அதே போல தாயார் பத்மாஜன் சொன்னா தாயார் கேந்திரனம்மா இவர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த தாய்மாருடைய சந்ததிகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த தாய்மாரோடு எடுக்கின்ற ஒரு விண்ணப்பங்கள் ஜெபங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியர் சுசேஷரின் பின்வானவையா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களோடும் கூட இருந்து நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா, என்னுடைய ஊழிய இல்லங்களை பெரிதாக்க வேணுமா உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஐரினையும் பொருட்படுத்த ஆண்டவரே சுவாமி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஊழியங்களோடு கூட இருக்க உங்களை நோக்கி நாங்கள் மண்டாடி ஜெபிக்கிறோம். அவருக்கு தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கான்சியோடு இடைப்பட்டு யோசப்பா அந்த ஊழியங்களிலே சகோதரியோடு கூட இருக்க ஜெபிக்கிறோம். சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜான்சியோடும் கூட இருந்து அவரை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே இன்னுமாக ஆண்டவரே நித்திய ஒளிச்ச நேரத்தில் இணைகின்றவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவ்வாக்கு நீங்கள் கொடுத்து வருகின்ற ஒரு பாடல்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பாட்டுகளில் கேட்கிற ஒவ்வொரு உறவுகளும் அந்த பாட்டிலே அவா கூடாத ரட்சிப்பின் அனுபவத்தை பரவணுமா ஜெபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே சகோதரி ரஞ்சினி அலங்காரமணிக்காய் வருகிறோம். அவரோடும் கூட இருந்து உங்கத்திலே கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி டாலி சிசுவுக்காய் கணவருக்காய் மகனுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி அகிலாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அகிலாவோடும் கூட இருந்த அவருடைய ஊழியங்களோட கூட இருக்க வேணுமா இந்த வானொலியில் இணைத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி ஸ்தாபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் படைக்கிறோம். பிற பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேலை எடுத்த ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலை இடத்திலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரன் மார்க்கையும் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அதே போல இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இயேசு சுவாமி இந்த புதிய நாளிலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு நன்றி ஜெபிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஷியாமை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னவருக்கு நல்ல சர்வசுவம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து இயேசப்பா அந்த குடும்பம் ஒரு சாட்சியா ஜீவிக்கவும் ரக்ஷாவையும் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா அந்த இடத்திலே உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து தகப்பனே. ஆண்டவரே அந்த குடும்பம் ஒரு ரட்சிப்பை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அவரை எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையும் பொருட்படுத்தி இயேசப்பா வேண்டிய ஞானத்தை கொடுத்து கல்வியில இயேசப்பா நன்றாக படிக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் ஆண்டவரை உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரை இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள்
வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள், ஜபிக்க போகிறவர்கள் எல்லோரையும் கூட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் வர போன்ற ஒவ்வொரு புரோகிராமும் கேட்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமாய் நீங்கள் கொடுக்கின்ற வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை நிலக்கரம் கூட இருந்து எல்லா மக்களும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று இந்த கன்னடா தேசம் ஒரு சாட்சியா எழும்ப வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுகளை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நிறைவேற்றங்களை எடுத்துள்ளது சௌரி அவர்களையும் அதே வேளையிலே தொகுப்பு வழங்கிய சௌரி ஜானற்றவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுக்கும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே இன்னொரு நேரடி ஒலிபரப்பில் இணைந்து இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக ஜெபிக்க, செயலுக்காகவும் ஜெபிக்க இணைகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உலக நாட்டு மக்களின் சுபீட்சமான நல்வாழ்வுக்காக சந்தோஷம் சமாதானத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் விதான காரியம் வழிநடத்துவார். திரும்பமாக எல்லோருக்கும் நாங்கள் தாயார்த்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீதியான ஊழியர்களுக்கு கூட கலந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தடை கரத்திலே இந்த வழியை ஒப்புவித்துக் கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர்கள், சங்கமம் வானொலி ஊழியர்கள் இணைந்து ஜபங்களுக்கு கூட கடந்து சென்றார்கள். அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தர் என்ற எல்லா ஜபங்களையும் ஒப்புவித்திருக்கிறோம். கத்தர் மீதியானவற்றை வழிநடத்துவார். கத்தடை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர்தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் ஒரு பாடலோடு இணைவோம்.